இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லுக்கப் ஹெட்டர் லுக்கப் டீட்டெயில்ஸ் ரெண்டு இது டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர்ன்ற ஐடி கோட் டிஸ்கிரிப்ஷன் இல்லை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். அதாவது ரிலீஜியன் அப்படின்னு கொடுக்குறேன்னா ரிலீஜியன் அகேன்ஸ்ட் என்ன ரிலீஜியன் இருக்குன்னு நம்ம ஒரு டேபிளில் போடுறோம் அப்படின்னா இப்போ இந்த ரிலீஜியன்ன்ற கோடு வந்து பேஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஹெட்டர் ஐடி கிரியேட் ஆகும். இந்த ஐடி ப்ரைமரி கீயை வந்து இங்கே ஃபாரின் கீயாக நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அதை கனெக்ஷன் மேக் பண்ணி ரிலிஜனில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்ற இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக இந்த லுக்கப் ஹெட்டர் அண்ட் லுக்கப் டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு இது லுக்கப் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம என்ன டேபிள் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டோம். அத்தன்டிகேஷன், யூசர் டீட்டெயிலு, பார்ட்னர் பேசிக் டீட்டெயிலு, யூசரோட கரியர்ஸு, இப்போ வந்து நம்ம பார்ட்னரோட கம்யூனிட்டி எப்படி யூஸர் கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி பார்ட்னர் கம்யூனிட்டி, லொக்கேஷன், அவங்களோட எஜுகேஷன் கரியர்ஸ் இதை கிரியேட் பண்ண போகும். பார்ட்னரோட கம்யூனிட்டி சேம் அதே ரிலிஜியன் கம்யூனிட்டி மதர்டன் அந்த இதை நம்ம இது பண்ண போகிறோம். இது வந்து ரிலிஜியன்ஸ் என்ன மல்டிபிள் ரிலிஜியனை சேவ் பண்ணுவோம். இப்போ ஒரு யூசர் வர்றாரு, எனக்கு வந்து இந்த ரிலிஜியனில் இருந்தாலும் ஓகே, அந்த ரிலிஜியனில் இருந்தாலும் ஓகே, ரிலிஜனே இல்லைனாலும் ஓகேன்னு சொல்லுவார். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். என்ன இப்படி கம்யூனிட்டி கேஸ்ட் இதுன்னு போகிறோன்னு பார்க்கக்கூடாது. இந்த பிஸ்னஸில் இது இப்படி தான் ரன் ஆகும். ஸோ 1 2 3 1 இவ்வளோலாம் கஷ்டப்பட நோட் பண்ணல. அழகாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நம்பர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்பர் மொத்தமாக நமக்கு வந்து 14 டேபிள் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ how much we needed 14 tables to run this matrimony application. ஸோ இப்போ டேபிள் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆரம்பிக்கும்.